அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஆர்பி டிஎன் டெட் 2020 ஸோ 2026 உடைய எக்ஸாம். இப்போ மார்ச் மாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டெட் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கான கோரிக்கை நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் டெட்டோட மத்த டீச்சர்ஸ்க்கும் அத சேர்த்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைலாம் வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா, பரிசீலனை பண்ணிப்பாங்க. கண்டிப்பா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டிஆர்பி மூலியமா வரும். அப்ளிகேஷனு எல்லாரும் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரத்தில வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, சில விஷயங்கள் அதில முக்கியமா என்ன பண்ணணும்னா, சைக்காலஜி. நம்ம மத்ததெல்லாம் ஈஸியா நம்ம படிச்சிருவோம். ஆனா சைக்காலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றோம். ஆனா சைக்காலஜி நமக்கு முக்கியமானது. அதுவும் ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற ஒரு டாபிக். ஸோ மத்த 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 டாபிக்க விட அ டெட்ல பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த காணொளியில டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம சேனல் மூலியமா எம்ஏஎஸ் அகாடமி இணைந்து 2 பேரும் இணைந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ இது ஃபுல் 10 யூனிட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு சிலபஸ் வைஸா இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் உங்களுடைய பேப்பர் 2 உடைய டெட் பேப்பர் 2 உடைய சிலபஸ். ஸோ நேச்சர் ஆஃப் அன் எஜுகேஷன் சைக்காலஜி, ஹியூமன் குரோத் அண்ட் டெவலப்மென்ட், காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் அண்ட் சோசியல் எமோஷனல் மாரல் டெவலப்மென்ட். ஸோ அதேமாரி லேர்னிங், இன்டெலிஜென்ட் கிரியேட்டிவிட்டி, அதேமாரி மோட்டிவேஷன் ஆஃப் அண்ட் குரூப் டைனாமிக், பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மென்ட், அதுமாரி மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பர் 2 டெட் பேப்பர் 2 உடைய சைக்காலஜிக்கு உண்டான 10 யூனிட்க்கு உண்டான உங்களுடைய சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ்க்கு நிகரான நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம நோட்ஸ் டீட்டெயிலான நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ பார்த்த மாரி ஒரு 10 சிலபஸ் 10 யூனிட்ஸ் இருக்கு அந்த சிலபஸ்ல. அந்த 10 யூனிட்க்கு உண்டான டீட்டெயில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இத ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க இதிலேயே பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, த நேச்சர் ஆஃப் அன் எஜுகேஷன் சைக்காலஜி போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ 2மே இதில இருக்கு. தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. இப்போ நீங்க தமிழ்ல சில டவுட் வந்தா கூட இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல டவுட் இருந்தா கூட நீங்க தமிழ்ல பார்த்துக்கலாம். ஸோ டீட்டெயிலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். ஸோ டீட்டெயிலா நீங்க வேலை செய்யும்போதோ, இல்ல வேற ஏதாவது டிராவலிங் பண்ணும்போதோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், மொபைல் வச்சு நீங்க இத படிச்சு நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க. இது ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க எல்லா டாபிக்ஸ் நம்ம இப்போ டெவலப்மென்ட் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கேட்கிற டாபிக்ஸ். ஸோ என்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்நார்மல் சைக்காலஜி, சோசியல் சைக்காலஜினா என்ன, டெவலப்மென்ட் சைக்காலஜினா என்ன, காக்னிட்டிவ் சைக்காலஜினா என்ன, இதெல்லாம் நம்ம அப்ளைடு சைக்காலஜி பத்தி அதிகமா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ பத்தி தான் நம்ம இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா நம்ம நோட்ஸ் உங்களுக்கு கிளியரான நோட்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ அந்த நோட்ஸ் கூடவே அது கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது கூட பிராக்டிஸ், எம்சிக்யூ பிராக்டிஸ் நீங்க அப்படியே கீழ என்ன பண்ணலாம்னா, அத எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இப்போ நிறைய சென்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வெறும் தமிழ் மட்டும் தான் குடுப்பாங்க. இங்கிலீஷ்ல குடுக்க மாட்டாங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைலிங்குவல்லயே இருக்கு. ஸோ இதே மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிராக்டிஸு உங்களுக்கு எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு 10 டூ 20 பிராக்டிஸ் எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்லயும் குடுத்துருக்கோம். ஸோ அத அத மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? 30 மார்க் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இத நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம். ஸோ அதே மாரி உங்களுக்கு செகண்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட்ஸ் கிளியரா உங்களுக்கு குடுத்துருக்கும். ஸோ ஹியூமன் டெவலப்மென்ட், ஹியூமன் குரோத் அண்ட் டெவலப்மென்ட். ஸோ அதே மாரி உங்களுக்கு நோட்ஸ் தமிழ்லயும் நோட்ஸ் இருக்கும். பிளஸ் இங்கிலீஷ்லயும் நோட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாரி நோட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த காக்னிட்டிவ் டெவலப்மென்ட்லாம் நமக்கு அதிகமா கேட்கறது ஹியூமன் டெவலப்மென்ட் உடைய இதெல்லாம் அதிகமா கேட்கிற கொஸ்டின்ஸ், அதிகமா கேட்கிற டாபிக்ஸ் நம்ம இதுல டீட்டெயிலா வச்சிருக்கோம். ஸோ அதே மாரி யூனிட் முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், அத பத்தி நம்ம எம்சிக்யூஸ் சால்வ் பண்ற மாரி இருக்கு. ஸோ எரெக்ஷன் சைக்காலஜி ஸ்டேஜஸ்னா என்ன, அடாலசன்ஸ் இதெல்லாம் போன வாட்டி அதிகமா கேட்ட கொஸ்டின்ஸ். டிஆர்பிலேயே பிஜிடிஆர்பிலேயே அதிகமான கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் இந்த மாரியான கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி சார் நமக்கு வெறும் இந்த இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது. இது 10 யூனிட் கவர் பண்றான ஒரு ஃபுல் மெட்டீரியல் பிளஸ் மாடல் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட மாடல் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய எக்ஸாம்ல 30 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சரோட இருக்கு. ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட இருக்கு. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 300, 400 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ்ல குடுத்துருக்கோம். ஸோ இத நம்ம ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. ஈஸியா நம்ம சைக்காலஜி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால நீங்க லேட் பண்ணாதீங்க. சரி சார் இப்போ இவ்வளோ சொல்றீங்களே இதெல்லாம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 2 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் 2 யூனிட் நீங்க வாங்கி நீங்க படிச்சு கூட பார்த்துட்டு கூட நீங்க வாங்கலாம். இல்ல சார் நான் ஃபுல்லா வாங்குனா கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சா ஃப்ரீயாவும் குடுக்கலாம். ஆனா ஃப்ரீயா குடுத்தா அலட்சியமா எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்ட் 199 தான். ஃபுல் மெட்டீரியல் சாஃப்ட் காப்பி. வெறும் சாஃப்ட் காப்பி பிடிஎஃபா அனுப்பிச்சிருவோம். ஃபுல் மெட்டீரியல் ஜஸ்ட் 99. ஸோ இத நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா, நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு வச்சிருவோம். சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க ஜெராக்ஸ் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். இல்ல மொபைல்லயே வச்சு கூட நீங்க படிச்சுக்கலாம். அது உங்களுடைய விஷயம். ஸோ அதனால உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க. யாராவது புதுசா பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அத பத்தி உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் குடுப்போம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.